வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம அப்பளம் கூட்டு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலை பருப்பு அரை மணி நேரம் ஊற விட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு கடலை பருப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கோங்க. அப்பளம் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது போல் நம்ம முழுசாகவும் சேர்த்து பொரிச்சிக்கலாங்க, இல்லைன்னா நம்ம கட் பண்ணியும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஒரு 6-7 போல் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ இதில் ஆயில் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஆயில் கம்மி பண்ணிட்டோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம குக்கரில் கடலை பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா? பார்க்குறதுக்கு இது போல் முழுசாக தெரியுங்க, ஆனால் கடலை பருப்பு நல்லா குழைவாக வெந்து இருக்கும். இது போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை 1-2 நம்ம மசிச்சிக்கலாங்க, ரொம்ப மசிக்கணும்னு தேவையில்லை. பாருங்க, இது போல் நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு இப்போ நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்பளம் சேர்த்த பிறகு கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் இது கூட நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான டேஸ்டான அப்பளம் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.